நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் அனுபவம் அக்கறை அர்ப்பணிப்புடன் உருவாகும் சிபிஎஸ்இ கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. இந்த கடன்ல இருந்து நம்ம உறவுகள் வெளியில வரணும். அதுக்கு ஒரு எளிய வழிபாடு சொல்லுங்க. ஆமாம். இப்போ கடன் வாங்கினா கூட இந்த வெட்டி செலவாக போகுது பாருங்க, எதுக்குமே பிரயோசனம் இல்லாமல் ஒரு செலவு இருக்கு பாருங்க, அது துலாலக்கணக்கான கருத்து வேறுபாடு இல்லாமல் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் ஒருத்தண்ட கொடுக்கல் வாங்கல் பண்ணும்போது ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இல்லை, வாங்கின கடன் நான் நல்லபடியாக அடைக்கிறேன். இந்த இடத்துக்கு என்ன பயணம்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அந்த வேலுக்கோ அல்லது முருகனுக்கோ பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி அவங்க வழிபட்டு வந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய கடனையும் இது அடைச்சு. எந்த லக்னக்காரராக இருந்தாலும் சூரியனுக்கு எத்தனை வருஷம்? 6 வருஷம். கார்த்திகை பெண்கள் 6 தாமரை, அறுபடை வீடு, இது முருகனுடைய அம்சம். அப்ப சிவன் தன்னைத்தானே தோற்று விட்டது தான் முருகன். சிவன் வேறு இல்லை, முருகன் வேறு இல்லை. சக்தி என்ன செய்யறா? தன்னை வேலாக்கி தான் இங்க கொடுக்குறான். அப்ப இந்த சிவசக்தி ஐக்கியமே என்னன்னா முருகன் தான். நீங்க முருகனை கும்பிடுறதும் சிவனை கும்பிடுறதும் வித்தியாசம் இல்லை. இதை மட்டும் செஞ்சு பார்த்தா பல பேருக்கு நான் செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்றேன். சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க செந்தில்லையா. சாமி, கடன் பொருளாதார பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. அது எந்த ராசி எந்த லக்னம்லாம் சொல்ல வேணாம், எல்லா ராசி எல்லா லக்னத்துக்கும் இருக்கு. கண்டிப்பா இந்த கடன்ல இருந்து நம்ம உறவுகள் வெளியில வரணும் சார். அதுக்கு ஒரு எளிய வழிபாடு சொல்லுங்க சார். ஆமாம். இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையே என்னன்னா, ஒன்று கடன், இன்னொன்று நோய், இன்னொன்று திருமணம், இன்னொன்று தொழில். இந்த 4க்கும் இவங்களுக்கு விடை தெரிஞ்சுன்னா மக்கள் செழிப்பா ஆயிடுவாங்க. ஆமா இல்லையா? இப்போ அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, கடன் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்குறது அப்படின்றது சில கட்டாய சூழலில் கடன் வாங்கினா தான் இந்த விஷயத்திலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ற ரீதியில் யதார்த்தமா தேவைப்படும் போது வாங்கக்கூடிய கடன் ஒன்று இருக்கு. இப்ப அடிப்படையே கடன்ல தான் சாமி நடக்கும். ஆமா, இந்த கிரெடிட் கார்டுன்னு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ எல்லாருமே அந்த கடனுக்கு போயிட்டாங்க. ஆமா. இதுல இன்னொன்று என்னன்னா, இப்ப ஒரு சில பேர் பயனுள்ள வழியில எப்படின்னா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கடன் வாங்குவாங்க. இது பிரயோசனமானது, அவங்கள நம்ம பாராட்டலாம். இன்னொன்று குழந்தைகளுக்காக, குழந்தைகளுடைய திருமணத்துக்கோ அல்லது குழந்தைகளுடைய வாழ்வியலுக்கோ அப்படின்றதும் கடன் வாங்குவாங்க. அப்போ தேவையில்லாத ஒரு கடனை உருவாக்கணும், உல்லாச செலவு. சில நேரத்தில் என்ன ஆகும்னா, ஒரு சிலர் வாழ்க்கையை செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, ஒரு ஜோசியர்கிட்ட போய் பார்த்து, ஐயா நான் வேலை மாற்றம் செய்யலாமா, இந்த நேரத்தில் நான் வேலை மாற்றம் செஞ்சால் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு செஞ்சால் பரவாயில்ல. இவன் என்ன செய்யறான்னா, தன்னிடம் இருக்கக்கூடிய தனித்தன்மை, அந்த திறமையை இவன் மனசில் உறுதியாக வச்சுக்கிட்டு, இந்த வேலை இல்லாட்டி இன்னொரு வேலைக்கு நம்மளால் போக முடியுன்ற ஒரு வைராக்கியத்தை நினச்சுன்னா சில நேரத்தில் வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு மூவ் பண்ணும்போது வேலை கிடைக்காம உட்காந்துடலாம். இது ஒரு அந்த நேரத்தில் உன்னுடைய தேவைகள் என்ன இருக்குது? டியூஸ் நிறைய இருக்கும், செலவு நிறைய இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் இவன் கடன் வாங்கத்தான் கட்டாய சூழலுக்கு போயிடுவான். இப்படி வாழ்வியல் தேவைகளுக்கு மீறி பெருசாக யாரும் போய் கடன் வாங்கி செலவழிக்கிறதெல்லாம் இல்லை. சரி, வாழ்வியல் தேவை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக. இப்போ இதில் எப்படி இருக்குன்னா, இதில் நெருப்பு, நிலம், காற்று, ஜலம் அப்படின்ற 4 தத்துவத்தை, பஞ்சபூத தத்துவம் தான் இதுக்குள்ள. இந்த 4 தத்துவத்தை தான் இவங்க உள்ள வச்சிருக்கிறாங்க. இந்த பஞ்சபூத தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆகாய தத்துவம் அப்படின்றது பூச நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கு. இது எல்லாம் சேர்ந்தா ஆகாயமாய அதெல்லாம் கிடையாது. பூச நட்சத்திரத்துக்குள்ள தான் ஆகாய தத்துவம் எல்லாமே இருக்கு. சரி, இதை விட்டுருவோம். இப்போ ஒரு சிலருக்கு நோயின் தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த நோய் எப்படி வருது அப்படின்னா, அவங்களுடைய 6ஆம் இடம், ஜோதிடத்தில் 6ஆம் இடம்னு ஒரு பாவம் இருக்கு. இந்த பாவம் அக்னி பாவத்தோட சம்மந்தப்படுது அப்படின்னா இவனுக்கு நோய் அப்படின்ற நிலைக்கு வரும். ஏன் இவனுக்கு கடன் இருக்காதா? இருக்கும், இல்லாமல்லாம் இருக்காது. ஆனால் நோயின் தன்மை தான் அது. சரி, இதுக்கு இன்னொரு பக்கம் லிட்டிகேஷன், வழக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. இதே 6ஆம் இடம் தான். அது காற்று ராசியோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா இது லிட்டிகேஷன் அப்படின்னு வந்துடும். இன்னொன்று கடன் எது? ஜலம், ஜலராசியோடு சம்மந்தப்பட்ட 6ஆம் பாவம் ஜலராசியோடு சம்மந்தப்பட்டால் அவனுக்கு கடன் இருக்கும். சரி, கடன் வாங்குறான். பிரயோசனமாக கடன் வாங்குறானா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கேஷுவலாக மேசலக்கணத்துக்காரங்க வச்சுக்கோங்க, இவங்க ஒரு கடன் வாங்குறாங்க அப்படின்னா வாழ்வியலில் ஏதோ அவசர காலத்துக்கு வாங்கி அவஸ்தைப்படுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. யாராருக்கெல்லாம் இந்த கடன் வாங்கும்போது அது வழக்கில் போய் இதாகுதுன்னா, ரிஷபலக்கணத்துக்காரன் கடன் வாங்குறான்னு வைங்களேன், சில நேரத்தில் கோர்ட்டில் போய் தான் அதை தீர்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடுது.
ஆனா மிதுன லக்னத்துக்காரன் கடன் வாங்குறான்னு வைங்க, அவன் வாழ்க்கை கடன் வாங்கிட்டானா வட்டியா கட்டி மாயிரம் யாருன்னா சரி மிதுன லக்னத்துக்காரன். ம். கடன் வாங்கியாச்சுன்னா கட்ட முடியாம வந்து திணறி வட்டியா கட்டி மாஞ்சு போறது வந்து மிதுனத்துக்கு. ஆனா கடக லக்னத்துக்காரன் பாருங்க, எக்காரணத்தை கொண்டு வெளியில போக மாட்டான், வங்கியில தான் போய் கடன் வாங்குவான். அவன் ஜெனூனா முடிச்சுட்டு போயிடுவான், ஒரு ஒரு ஜென்டலா படிப்பான். சரி, சிம்ம லக்னத்துக்காரன் கடன் வாங்குறான் அப்படின்னா அது தொழிலுக்காக இருக்கும், அல்லது வர்த்தக ரீதியா ஒரு உத்தியோகத்துக்கு ரீதியா ஒரு பலமா இருக்கிறதுக்கு தான் கடன் வாங்குவோம். சரி, கன்னியா லக்னத்துக்காரன் கடன் வாங்குறான். இந்த கன்னியா லக்னத்துக்காரன் கடன் வாங்கி சில நேரத்தில் கட்ட முடியலன்னு சரி, கோர்ட் நோட்டீஸ் அப்படின்ற மூலமா தான் போய் இவன் வந்து அதை சால்வ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும். ஆனா இவன் ஈஸியா கன்னியா லக்னத்துக்காரன் இந்த பிரச்சனை வராத அளவுக்கு அதை சால்வ் பண்ணிடுவான். வேற விதமா அவனுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் வைங்களேன். துலா லக்னத்துக்காரன் வந்து கடன் வாங்குறான்னா, இவன் கடன் வாங்கினா கூட இந்த வெட்டி செலவா போகுது பாருங்க, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம ஒரு செலவு இருக்கு பாருங்க, அது துலா லக்னத்துக்காரன் தான். இங்கிட்டு வாங்குவான், எதிர்பாராது வேற ஒரு செலவுக்கு போயிடும். இல்லாட்டி அவன் கடன் வாங்குறதும் அவன் வாழ்க்கை வசதிக்கு வீடு வாசல் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாங்கலாம். இப்போ எல்லாருமே வீடு கட்டணும், ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா இந்த ரெண்டுக்குமே அவன் கடன் வாங்கி தான் எல்லாம் செய்கிறான், டியூல தான் போகுது. சரி, விருச்சிக லக்னத்துக்காரன் கடன் வாங்குறான். இவன் என்ன செய்வான், கடன் வாங்கிட்டு அதை அவன் வந்து கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கடனை அடைச்சிடணுன்றதுல ரொம்ப கரெக்டாக இருப்பான், கிளியர் பண்ணிடுவான்னு வைங்களேன். தனுசு லக்னத்துக்காரன் கடன் வாங்க மாட்டான், வாங்கினாலும் அதை ஒரு பெருசாக இது பண்ணிக்கிற மாட்டான், டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துருவான்னு வைங்க. மகர லக்னத்துக்காரனுக்கும் இதே கூத்தான், கடன் வாங்கினா கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவனுக்கு திணறிடுவான். ஆனால் கும்ப லக்னத்துக்காரன் கூசாம கடன் வாங்குவான். ஆனால் கும்ப லக்னத்துக்காரன் ஒரு கடன் வாங்குறான்னா ஒரு அசட் வாங்க போறான்னு அர்த்தம், சொத்து வாங்கிடுவான். மீன லக்னத்துக்காரனுக்கு வந்து கடன் வாங்கினோடனே அவனுக்கு வைத்திய செலவும் வரும், தேவையில்லாத செலவு வரும். ஆனால் குழந்தைகளுக்காக கடன் வாங்குறது மீன லக்னத்துக்காரன் தான். இப்படித்தான் இந்த கடன் வாங்கக்கூடிய சூழல் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கு. ஆமாம், இந்த இதே இதில் பாடுபடுறவன் என்ன செய்வான், உழைப்பாளி, ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னா அவன் கடன் வாங்குறதுக்கு அஞ்சுறதே இல்லை, சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ரீதியில் தான் இவங்க என்ன செய்கிறாங்க, கடன் வாங்குறாங்க. சரி, கடன் வாங்கியாச்சு. ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அவன் ஜென்ம நட்சத்திரம் ஒன்றா இருக்கும், நடக்கக்கூடிய தசாபுத்தி ஒன்றா இருக்கும், கோச்சார கிரகங்களை அவனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கும். இத்தனையும் மீறி வாங்கினவனுக்கு கடன் கொடுக்கல, பணத்தை செட்டு பண்ணலாம், அவன் என்ன செய்வான், தொந்தரவு பண்ணத்தான் செய்வான். ஆமா, அவனுக்கு எந்த கோச்சாரம் போனா என்ன, எந்த இது போனா என்ன, எனக்கு கொடுக்குறத கேட்பான் அப்படின்னு கேட்பான். இப்ப இந்த இடத்துல தான் அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை எடுக்கும். இந்த மைத்ரேய இலக்கணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மைத்ரேய இலக்கணம்ன்றது எங்க இருக்குன்னா, விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரம். இந்த பாட்டு வந்து கடன் அடைக்கக்கூடிய ஒரு முறை. இந்த மைத்ரேய இலக்கணத்துல போய் வந்து கடன் அடைச்சோம்னா வேகமா அடையும் அப்படின்னு இதுல இருக்கு. அது செய்யலாம், தப்பெல்லாம் கிடையாது. எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் மைத்ரேய இலக்கணத்தை கொண்டு போய் கடன் அடைக்கிறோம்னா ஓரளவுக்கு அது செட்டில் ஆகும். ஆனா அதை விட என்ன அப்படின்னா, நீங்க கடன் வாங்குறீங்கன்னு வைங்களேன், எல்லாத்துக்குமே கடன் வாங்கினோடனே பரஸ்பரம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்புல வந்து பின்னம் வராம எத்தனை பேர் கட்டுறேன், 90% பேர் இல்ல. சாமி என்னன்னா, ஒரு வார்த்தையை கொடுத்துடுறோம், நம்மளும் எதிர்பார்த்தா கொடுத்துடுறோம், நம்ம ஏமாத்துன்றதுக்காண்டி கொடுக்கல, நம்ம எதிர்பார்த்தா கொடுக்குறோம், நம்மளுக்கு வார்த்தை கொடுத்தவங்க காப்பாத்தல மொத்தமா கெட்டு போச்சு. ஆமா, இந்த சந்தானம் போய் ஒரு தடவை வந்து கடன் வாங்குறது மாதிரி ஒன்று இருக்கும்போது கூட்டிட்டு வந்து சாணியில வைப்பாங்கல்ல, இப்படி கோஷ்டியும் இருக்காங்க. ஆனா கடன் வாங்கினதுக்கு முன்னாடி என்னை வாங்குறதுக்கு இவ்வளவு அலைய வச்சல, நீ வாங்குறதுக்கு வாடாமலின்னு சொல்றவனும் இருக்கான். ஆனா கடன்காரன் வீட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற கண்ணிய முக்கியமான ஆளு, அவன் வர்றதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட போய் தூக்கி கொடுக்குறவனும் இருக்கான். இதை நம்ம வந்து யாரையும் மறுக்க முடியாது. பட் இந்த இடத்துல தான் நாம ஒரு விஷயத்த மெயினா பார்க்கணும். காலபுருஷ தத்துவத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ஒரு ஒரு நல்ல மக்களுக்கு உண்டான ஒரு அற்புதமான நிலை. காலபுருஷ தத்துவத்துல பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடம் தான் சூரியன், சூரியனுடைய வீடு சிம்மம். லக்னாதிபதி யாருன்னா செவ்வாய். இப்போ இவங்க இந்த 5ஆம் பாவம் அப்படின்றதான் உங்க கௌரவத்தை காப்பாற்றும், உங்க ஆரோக்கியத்தை கொடுக்கும், நல்ல செல்வாக்க கொடுக்கும், புகழை கொடுக்கும், நீங்க யாருன்னு ஒரு அடையாளப்படுத்தும். எந்த இடத்துலையும் ஒரு மரியாதையை குறைக்காம நல்ல ஒரு நிலையில உங்களை கொண்டு வர்றது அவரவர் லக்கணத்துக்கு பஞ்சமஸ்தானமா இருந்தா கூட காலபுருஷ தத்துவத்துல சூரியன் தான். அப்ப இந்த சூரியனுடைய நட்சத்திரங்கள் எங்கெங்க இருக்கு, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் 3 நட்சத்திரம் இருக்கா. இது யாரா இருந்தாலும் செய்யலாம். ஆனா ஸ்பெசிபிக்கா கார்த்திகை நட்சத்திரத்தை எடுத்துக்கணும். இது காலபுருஷனுடைய 2ஆம் வீடு. அந்த 2ஆம் வீட்டுல வந்து பஞ்சமாதிபதியாகிய சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு. அப்ப திருப்பி இப்போ நீங்க உங்கள்கிட்ட கடன் வாங்கி நான் கொடுக்குறேன்னு வைங்களேன், நல்லபடியா கொடுத்துட்டா திருப்பி நான் கேட்கும்போது எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பீங்கல்ல. அப்ப பிரச்சனை இல்லாம, கருத்து வேறுபாடு இல்லாம, எந்த விதமான சங்கடமும் இல்லாம ஒருத்தண்ட கொடுக்கல் வாங்கல் பண்ணும்போது ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா, இல்ல வாங்கின கடன் நான் நல்லபடியா அடைக்கிறேன். இந்த இடத்துக்கு என்ன பயணம்னா, ஜென்ரலா பாத்தீங்கன்னா
செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில், அவங்க எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி முருகன் கோயிலுக்கு போகணும். இப்போ அறுபடை வீட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிறதா இல்லை, அவங்கவுங்க ஏரியாவில் ஒரு சின்ன கோயிலாவது இருக்கும். அந்த இடத்துல கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு கார்த்திகைக்கு எல்லா முருகன் கோயில்லையும் ஒரு அபிஷேக ஆராதனை நடக்கும் இல்லையா? எல்லா இடத்துலையும் குட்டி முருகனா இருந்தாலும் சரி, சின்ன முருகனா இருந்தாலும் சரி, அங்க ஒரு வேல் நட்டுக்கு இருந்தா கூட அதுக்கு ஒரு அபிஷேக ஆராதனை கார்த்திகைக்கு நடக்கும். இப்ப 2 விதமா எடுத்துக்கலாம். இந்த வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு இந்த ஒவ்வொரு கார்த்திகைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பஞ்சாமிர்த அபிஷேகம் அந்த வேலுக்கோ அல்லது முருகனுக்கோ பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி அவங்க வழிபட்டு வந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய கடனையும் இது அடைச்சிடலாம். எந்த லக்னக்காரங்க எந்த லக்கணக்காரராக இருந்தாலும் 12 லக்கணத்துல பிறந்த அத்தனை பேரும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரமோ அல்லது கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு இதை பஞ்சாமிர்த அபிஷேகம் இதுல நம்ம இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். ஏன்னா 16 விதமான அபிஷேகத்துக்கு உங்களுக்கு பல விஷயம் வேறுபடும். 16 விதமான அபிஷேகத்துக்கும் பலன் வேறுபடும். இதுல என்ன அப்படின்னா, இப்ப மாம்பழம் இருக்கு, இந்த மாம்பழத்தை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா வச்சு இந்த வேலுக்கு அபிஷேகம் அல்லது முருகனுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லுங்க, குழந்தையே இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுத்துரும். சரியா? இதுல தேன் இருக்கு இல்லையா, தேன் அபிஷேகம் பண்ணி பாருங்க, வற்றாத செல்வம் கொடுத்துரும். வற்றாத செல்வம் தேனுக்கு மகத்துவம். ஒருத்தன் அல்சர்ல பாதிச்சிருக்கான், வயிற்று புண்ணு, வயிற்று நோய், அவனுக்கு பித்தப்பையில கல் அது இதுன்னு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். நீங்க அதே முருகனுக்கு இளநீ அபிஷேகம் பண்ணிட்டு வர சொல்லுங்க கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு, இந்த புண்ணு காணாம போயிடும், இது நோயே இல்லாம போயிடும். ஏன்? கடன் மட்டும் இல்லை, அந்த இடத்துல கடன் இருக்கு, நோய் இருக்கு, வழக்கு இருக்கு இல்லையா, உழைப்பு இருக்கு, நல்ல செல்வ செழிப்பு கொடுக்குறது அதெல்லாம். அப்ப கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு அவரவர் சத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல போய் ஒரு அபிஷேகம் பண்ணி வந்தா சகல நிலைகள் இருந்து இவங்களுக்கு ஒரு சுபிச்ச கிடக்கும். இப்ப சாதாரண கேட்ட ஒருத்தர், சாமி எனக்கு கண் பார்வையில பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியல சாமி, என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா எனக்கு டிஃபால்ட்டா இருக்கு, இது போனாச்சுன்னா இவங்க மருத்துவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனா மருத்துவர்கிட்ட போய் தாங்கணும், அது வைத்தியத்துக்கு போய் தாங்கணும். ஆனா இவருக்கு ஒரு பயம், ஏன்னா மங்குது பார்வை. சரி, ஒன்றும் இல்லை, உங்க ஏரியால மாரியம்மன் கோயில் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்கு. வெள்ளிக்கிழமையும் கார்த்திகை நட்சத்திரமும் வரக்கூடிய நாளை செலக்ட் பண்ணுவோம், எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைச்சிடும். வெள்ளிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் வருதா அன்னைக்கு அந்த அப்பாவை கொண்டு போங்க, தேங்காய் பழம் மாலை திலவாக்கு பத்தி சூடம் சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு வெள்ளியில கண்மலர் எடுத்து சாத்துங்க. இந்த அம்மாவை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க முருகனை போய் பார்த்து இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தை ஒரே தடவை தான் பண்ணாரு, போனோன்னு ஒரே ஒரு சிகிச்சை தான் கிளியர் ஆயிடுச்சு. எப்படி பாருங்க, பயம். அப்ப பல நோய்களை, ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் தான் கார்த்திகேயன். சிவனுடைய நெற்றியிலிருந்து தான் பிறந்திருக்காரு. சூரியனுக்கு எத்தனை வருஷம்? 6 வருஷம். கார்த்திகை பெண்கள் 6 தாமரை, அறுபடை வீடு, இது முருகனுடைய அம்சம். அப்ப சிவன் தன்னைத்தானே தோற்றுவித்தது தான் முருகன். சிவன் வேறு இல்லை, முருகன் வேறு இல்லை. சக்தி என்ன செய்யறா, தன்னை வேலாக்கி தான் அங்க கொடுக்குறான். அப்ப இந்த சிவசக்தி ஐக்கியமே என்னன்னா முருகன் தான். நீங்க முருகனை கும்பிடுறதும் சிவனை கும்பிடுறதும் வித்தியாசம் இல்லை. நீங்க எந்த முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி அது ஒரு சிவஸ்தலமாகவும் இருக்கும். இப்ப திருப்பூர்ல தான் சத்தியகிரீஸ்வரர், சுவாமிமலை எடுத்தா தாரக பரமேஸ்வரர் இல்லையா, நீங்க எங்க போனாலும் அங்க ஒரு சிவன். அப்ப சிவன் வேறு இல்லை, இது வேறு. அப்ப முருகனுக்கு அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு இவங்க போய் இந்த அபிஷேக ஆராதனையை பண்றாங்க, பொதுவா பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்றாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்களுடைய கடன் முழுவதுமாக, இதை மட்டும் செஞ்சு பார்த்தா பல பேருக்கு இது மிகப்பெரிய ஒரு சக்சஸ். நான் செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்றேன். நான் அப்ப இந்த இடத்துல முருகன் கோயில்ல ஒரு கூட்டமும் இப்ப ஒரு விஷயத்தை இதில் நம்ம சொல்லணும் நேயர்களுக்கு. எப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு குரு தசை நடக்கு, குரு கேது சாரத்துல இருக்கு, இவங்களுக்கு சந்தான பாக்கியத்திலையும் பொருளாதாரத்திலையும் ஏற்ற இறக்கங்கள் தடை அப்படின்றது இருக்கு. அப்ப இதை சரி பண்றதுக்காக நம்ம என்ன சொல்றோம், வியாழக்கிழமை விநாயகர் கோவிலுக்கு போங்க, 7 விளக்கேத்துங்க, அந்த விளக்க அருகம்புல் மாலையை போட்டு அந்த விநாயகரை குருவுக்குரிய 16 சுத்து வலமாகவும் கேதுக்குரிய 7 சுத்து இடமாகவும் சுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை செஞ்ச உடனேயே அவங்களுக்கு சக்சஸ் ஆயிடுது. ஆனா கோயில்ல சில எதிர்ப்புகள் அங்க இருக்கு, இதை நம்ம புரிய வைக்கணும். அப்போ ஒரு வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய, அதாவது தடைப்பட்ட நிலையும் கிடைக்கவே முடியாது அப்படின்ற சூழலையும் நாம வழிபாட்டின் மூலமாக அடையலாம் அப்படின்றதுல இந்த சங்கடங்கள்லாம், நோயிலிருந்து விடுபட்டுருவான், வறுமையிலிருந்து விடுபட்டுருவான், வாழ்விலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுரும். அப்போ முருகனுக்கு கூறியது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்னையே வச்சுக்குவோம். நான் என்னதான் எப்பயுமே அழகப்பண்ணல நான் குடியிருந்தேன், அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் திருப்பரங்குன்றம்.
செவ்வாய்க்கிழமை என்ன செய்வேன், நல்லா பால் வாங்கிட்டு அப்படியே பொடி நிறையா போவேன் காலையில். திருப்பவண்டத்தில் போய் அது வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு பல வருஷங்கள் நான் செஞ்சேன். பலனை எதிர்பார்த்தெல்லாம் போகலை. எனக்கு முருகன் மேலே ஒரு இஷ்டம். ஆனால் அந்த முருகன் என்ன செஞ்சிட்டாரு, அதை என்ன நினைச்சாரோ தெரியாது. திருப்பரங்குன்றத்திலேயே எனக்கு ஒரு இடத்த வாங்கி கொடுத்து அங்கேயே வீடு கட்ட சொல்லி அங்கேயே உட்கார வச்சிட்டாரா இல்லையா? அப்போ நான் வழிபாடு இதுக்குத்தான் செஞ்சேன்னுலாம் இல்லை. நான் முருகனை பிடிக்கும், நான் போவேன். வெள்ளிக்கிழமையான மடப்புறம் போயிடுவேன். டெய்லி மீனாட்சி கோயில் போகிறது ஒரு பக்கம், இது பூரா செய்ய வேண்டிய வேலை. அப்போ முருகனுக்கு அபிஷேகம், அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுனால ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அதுலேயும் கார்த்திகை நட்சத்திரத்து அன்னைக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் முருகனுக்கு செஞ்சு இவங்க வழிபட்டு வந்தால் கடன், அதாவது எங்கேருந்து எப்படி நடக்கும் அப்படின்றது தெரியாது. கடன்லேருந்து விடுதலை, சௌக்கியம், சௌபாக்கியம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இதை முழுமையாக கொடுக்கக்கூடியது இந்த வழிபாடு. இதை மக்கள் செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய சக்சஸ். ஏன்னா இது ஒரு பயனுள்ள செய்தி. நிச்சயமா சாமி, நிச்சயமா. ஏன்னா எத்த தின்னா பித்தந்திலியும் நிலையிறாங்க, எதை செஞ்சா கடன் தீரும்னு நிலையிறாங்க. இப்ப நம்ம சொல்லியிருக்க வழிபாடு அவங்க செஞ்சாங்கன்னா உண்மையிலே சொல்றேன், நல்ல பலன் கிடைக்கும் சாமி. நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே சொல்லுவோம்.